சார்லட் எலியட். அவங்க வந்து 1789 ஆண்டிலிருந்து 1871 அந்த காலகட்டம் அவங்க வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், தேவ மனிதர்கள், ஊழியர்கள், பாஸ்டருங்கெல்லாம் போய் அவருக்கு சத்தியத்தை சொன்னாலும் நோ, ஐ ஒன்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள மாற்றவே முடியல. ஆனால் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, தனிமை அவர்களை மிகவும் கொடுமையாய், அந்த தனிமையில் வரும்போது மெய்யந்தி பவனுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவரோடு, அந்த அம்மாவோட பேசினார். She had an encounter with Jesus. இப்படி ஒருவர் இருக்கிறாரா, என் மரணத்திற்கு பின்பு இதுதானா என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அவங்க எழுதின அந்த பாடல் தான், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன், என் மீட்பரே வந்தேன். இன்றைக்கும் திருவிருந்து எடுக்கும்போது இந்த பாட்டை வந்து மெயின்லைன் சர்ச்சஸ்லாம், சிஎஸ்ஐ சர்ச்லாம் ரொம்ப உருக்கமாக இதை பாடுவாங்க. அந்த பாட்டை எழுதியவர் அந்த அம்மா. பார்த்தீங்களா, எல்லாம் மாறும், எவ்ரிதிங் வில் சேஞ்ச்.